ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் கண்ணின் மணியே சேனல். எல்லாரும் ரொம்பவே சூப்பராகவும் சேஃபாகவும் ஃபேமிலியோட இந்த லாக்டவுனை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் கண்டிப்பாக சேஃபாக தான் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ வீட்டிலையே இருங்க, அவசியம் இல்லாமல் வெளியில் போகாதீங்க, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க. என்னடா ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோவே காணுமேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான சுட சுட ஒரு வீடியோ வந்திருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பேசி மொக்க போட வேணாம், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் நான்வெஜ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு இன்ட்ரோடக்ஷனை பார்த்தே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், குடல் கிரேவி தான் பண்ண போகிறோம் நம்ம இன்னைக்கு. இன்டெஸ்டைன் கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த குடல் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். குடலை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். குடல் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு நான் உரித்து எடுத்திருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த குடல் எல்லாத்தையும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கோங்க. இது கூட நான் ஒரு பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு இருக்கும். தண்ணி நிறைய ஊற்றி நீங்கள் குக் பண்ண வேண்டாம், நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ குடல் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நம்ம கிரேவி பண்ணுறப்ப பத்தலைன்னா நம்ம அந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேகிறதுக்கு ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சியை நல்லா தட்டி அந்த குடல் கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிட் போட்டு ஒரு 4லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு இந்த குடலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களோட குக்கரில் எத்தனை விசில் வச்சா வேகுன்றது நான் என்னோட குக்கருக்கு சொல்கிறேன். 4 to 5 விசில்னு. நீங்கள் உங்களுக்கு எப்படி வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக் ஆகிட்டு இருக்க நேரத்தில் இப்போது நம்ம ஒரு பேன்லையோ இல்லை இந்த மாதிரி உங்ககிட்ட மண் சட்டி இருந்தாலோ நீங்கள் எதில் ஃப்ரை பண்ணுவீங்களோ அந்த ஃப்ரையிங் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 3 ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க.
நல்லா வதங்கிட்டியா நீ? இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இருக்க இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மளாம் ரொம்பவே பயந்துட்டுருக்கோம். ஸோ இந்த டைமில் அதிகமாக இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கிற மாதிரியான ரெசிபீஸை நிறைய செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து சூப்பராக மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்க, தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இந்த குடல் நம்ம எப்போ வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம். இந்த குடலில் நம்ம சாப்பிட்றதுனால பிளட்டில் இருக்க கொழுப்பு சத்து எல்லாத்தையும் அது லெவல் பண்ணுது. அந்த அளவுக்கு இந்த குடல் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் பண்ணுது. இது ஒரு ஆடோட குடல்ன்றனாலையோ இல்லை நம்ம எப்பொழுதும் சாப்பிட்ற மட்டன் மாதிரியோ இதில் ஹை கொலஸ்ட்ரால் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம இந்த குடல் கிரேவியை பயப்படாமல் யார் வேணாலும் சாப்பிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. பொதுவாகவே நிறைய பேர் இந்த குடலை வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்கங்க. ஏன்னா இதை கழுவுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்ட்டு. பட் இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஒரு ½ அன் ஹவர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோவும் நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். கொடன் தண்ணி எள்ளி கொட்டாமல் ஒரு ½ டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம வேக வச்சிருக்க இந்த குடல் கூட ஒரு ½ ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ½ ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கரெக்டான பதத்தில் நல்லா நம்ம வேக வச்சோம்னா இந்த குடல் சின்ன குழந்தைங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வெந்திருக்கணும். நம்ம இப்படி எடுத்து பிச்சோன்னா 2 பீஸாக வரணும். இப்போது நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா குடல், அதை மட்டும் எடுத்து இப்போ இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க தண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த குடலை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த குடல் சாப்பிட்றதுனால நம்ம பிளட்டில் இருக்க கொலஸ்ட்ரால் லெவலை மட்டும் இது லெவல் பண்ணுறது இல்லைங்க. இதில் இந்த குடலில் நியாசின், விட்டமின் B12, மினரல்ஸ்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த நியாசின் அப்படின்றது என்னென்னா நம்மளோட ஸ்கின்னை சூப்பராகவும் பாலிஷாகவும் வச்சுக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் எத்தனையோ பெண்கள் நிறைய க்ரீம்ஸு
சீரம்ஸ்னு யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்துலேயுமே இந்த நியாசினோட கண்டென்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சூப்பரான பொருட்களை சாப்பிட்டு போயிடலாம். ப்ளஸ் விட்டமின் B12 பார்த்திங்கன்னா நம்மளோட நரம்பு மண்டலத்துக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்மளை எப்போவுமே டயர்ட் ஆகாமல் வீக் ஆகாமல் நம்மளை ஸ்ட்ரென்த்தனாகவே வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நல்லது கொடுக்குற குடலை நம்ம எங்கே சாப்பிடக்கூடாது? கண்டிப்பாக அடிக்கடி உங்கள் வீட்டில் இனிமேல் குடல் செய்கிறீங்க, அதுவும் நம்ம ரெசிபியை பார்த்து. இப்போ இந்த குடலை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா நம்ம எடுத்துருக்க அந்த கிரேவி எல்லாம் இந்த குடல் கூட சேர்ந்து நல்லா சுருண்டு வரணும். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உப்பு சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே. முதலையே நம்ம ப்ரெஷர் குக் பண்ணுறப்ப ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த உப்பே போதுமானதாக இருந்தால் நீங்கள் ஓகே விட்டுருங்க. எனக்கு பத்தலைன்றனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பு எல்லாம் சரியாக இருக்குது, எல்லாமே ஓகே. நல்லா சுருண்டு வர டைமில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை இந்த குடல் கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு நல்லா ஃப்ரையாக வேணும் அப்படின்னா நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறிட்டு ஃப்ரை பண்ணால் போதும். எனக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணுன்றனால நான் கொஞ்சம் செமி கிரேவியாகவே வச்சுக்க போகிறேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி மேலே தூவி நல்லா கலந்து விடுங்க. என்னங்க, சூப்பரான குடல் கிரேவி இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குடல் கிரேவி சாப்பிட்றதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடிக்கடி உங்கள் வீட்லையும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எங்ககிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரியான வீடியோஸ் நாங்கள் சீக்கிரமாகவே நம்ம கண்ணின் மணியை சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணணும். ஓகே, ஓகே. இப்போ சூப்பராக குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட போகிறேன். சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, நீங்கள் இட்லி, தோசை, பூரின் எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி vlog இதுலையாவது நெக்ஸ்ட்டு நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.